பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக இன்று நடக்கிறதான விமென்ஸ் ப்ரேயருக்கு உங்கள் யாவரும் அன்புடன் அழைக்கிறேன். இந்த வருஷத்துடைய ஆரம்பத்தில் நடக்கிற இந்த விமென்ஸ் ப்ரேயர், முதலாவது உமன்ஸ் ப்ரேயர் கலந்து கொள்ளக்கூடிய எல்லா சகோதரிமார்கள் சரியாக காலை 10:30 மணிக்கு 10:30க்கு வரும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, ஃப்ரைடே நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கிறது. அதுலேயும் கலந்து கொள்ள விரும்புகிற எல்லா பிள்ளைகள் குடும்பமாய் வந்து பங்கு பெறுங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் அதிலையும் வந்து பங்கு பெறும்படியாக உங்கள் யாவரும் உற்சாகப்படுத்துகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஐசையா சாப்டர் 54 verse 14. ஏசாயா 54வது அதிகாரம் 14வது வசனம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இது. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், அதில் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஆனால் எதுக்கெல்லாம் நீங்கள் தூரமாக இருப்பீங்கன்னா, கொடுமைக்கு தூரமாக இருப்பீர்கள், பயமில்லாது இருப்பீர்கள், திகில் இல்லாமல் இருப்பீர்கள். திகில் இல்லாமல் தூரத்தில், திகில்லாம் தூரமாக இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி எதை குறித்து கவலைப்படாதீங்க. என்ன ஆகும், ஏது நடக்கும், என்ன பிரச்சனை, டாக்டர் இப்படி பேசிட்டாங்களே, இந்த வியாதி வந்துருச்சு, இந்த பிளவினை வந்துருச்சு, பலவிதமான திகில்கள் உங்களுடைய இருதயத்தில் வாட்டி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த காலவேளை நான் விசுவாசிக்கிறேன், எல்லாவற்றுக்கும் கர்த்தர் உங்களை தூரமாக்குகிறார். நீங்கள் நீதியில் ஸ்திரப்பட்டிருப்பீர்கள், எதுவும் உங்களை அணுகுவது இல்லை. அதனால் தைரியமாக சொல்லுங்கள், எந்த வியாதியோ, எந்த நெருக்கமோ, எந்த கடன் பிரச்சனைகளோ, எந்த ஃபினான்ஷியல் நெருக்கடிகளோ, குடும்ப பிரச்சனைகளோ என்னை அணுகாது. நான் விசுவாசிக்கிறேன், எதுவும் என்னை அணுகாது. நீங்கள் சந்தோஷமாக இருங்க, நீங்கள் தைரியமாக இருங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் சோத்திருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்கப்பா. விசேஷமாக இன்று நடக்கிற விமென்ஸ் ப்ரேயரில் அநேக சகோதரிமார்களை கொண்டு வாங்க. இந்த வருஷத்துடைய இந்த முதல் ஆண்டவரே கர்த்தாவே விமென்ஸ் ப்ரேயரை ஆசீர்வதிங்க. வருகிற எல்லாருக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே கர்த்தாவே வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. வயதானவர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே கர்த்தாவே வாலிபர்களை தொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகள், ஏழைகள், விதவைகள், ஆண்டவரே கர்த்தாவே எல்லாரையும் ஆண்டவரே இந்த வேளையில் உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் கண்ணின் மணி போல காத்துக்கொள்ளுங்க. அவங்களுக்கு இருக்கிற எல்லா பயங்களை எடுத்து போடுங்கப்பா. இதனால பல காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம். என்ன ஆகும், இந்த வியாதியோட நிலைமை என்ன, ஆண்டவரே இந்த ஃபினான்ஷியல் நெருக்கடி எப்படி போய் முடியும், பலவிதமான இந்த வேலையில்லாத திட்டாட்டங்கள், ஆண்டவரே வேலையில்லாத காரியங்கள்லாம் எப்படியாய் முடியும், பல விதத்தில் அவர்கள் பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளில் தேவனுடைய கரம் அவர்களை பலப்படுத்தணுமா ஜெபிக்கிறேன். அவளை தைரியப்படுத்துங்கப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தா எல்லாரும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பிரசவத்துக்காய் போகிற பிள்ளை நல்ல சுகத்தோடு பிள்ளை பெற்றெடுக்கட்டும். அந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க. இந்த வருஷம் எல்லா நாளும் ஆண்டவரே அது நிறைவாக இருக்கட்டும் அப்பா. அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் எண்ணெய்க்கும் மாவுக்கும் ஒரு குறைவு இருக்கக்கூடாது. அந்த வீட்டில் அதை பாதுகாப்பாக இருக்கட்டும். ஆண்டவரே அங்கே சமையல் செய்கிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே அதில் கர்த்தா தேவனுடைய கரம் வந்து வழிநடத்தணுமா ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளை நல்ல ஞானத்தை கொடுங்க. இந்த வருஷம் நன்றாய் படிக்கட்டும். நல்ல சுக பலனை கொடுங்கப்பா. ஆண்டவரே யாரெல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார்களோ அவளை சுகமாய் வீட்டுக்கு கொண்டு வருவீராக. வெளிநாட்டில் தங்கி இருக்கிற பிள்ளைகளை சுகமாய் தங்க பண்ணுவீராக. விசாக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் இந்த நாட்களிலே கர்த்தா அந்த விசா கிடைக்க உதவி செய்யுங்க. எல்லா தடைகளை நீக்குங்கப்பா. எல்லா குடும்ப சமாதான கேடுகளை நீக்குங்க. குடியின் ஆவிகள் குடும்பங்களை விட்டு விலகட்டும். ஆண்டவரே எல்லா சண்டைகள் எல்லாம் விலகட்டும். எல்லா வீட்டில் சமாதானத்தை கட்டளையிட விடுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே போக்கிலும் வார்த்தையிலும் கரம் இருந்து அவளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். வியாபாரம் செய்கிற எல்லா பிள்ளைகளுடைய வியாபாரங்களை பெருக செய்யுங்க. அன்று நன்மையினால் அவளை திருப்தியாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஒரு குறைவில்லாமல் நீங்க நடத்துங்கப்பா. நீ அதிசயமாய் நடத்துகிற தேவன். அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லா நன்மையினால் நீ நிரப்பணுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே சால்வேஷன் டிவிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே இந்த வருஷத்தில் ஆண்டவரே அநேக ரட்சிக்கப்படுவதற்கு இந்த ஊழியம் ஒரு காரணமாக இருக்கட்டும். எந்த விதத்தில் தடை வரக்கூடாது. இதுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்கள் வாய்க்காதே போக வேண்டுமா ஜெபிக்கிறேனப்பா. இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள், இந்த ஊழியத்தை தாங்கக்கூடிய பிள்ளைகள் அநேகரை எழுப்புவீராக. அநேகரை எழுப்பிய ஆண்டவரே இந்த ஊழியம் ஆண்டவரே சுவிசேஷ ஊழியம் எல்லா இடங்களில் செல்ல உதவி செய்யுங்கப்பா. நீரே கொடுத்து வழி நடத்துங்க. திருச்சபையை ஆசீர்வதிங்க. திருச்சபை தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. ஆண்டவரே இந்த ஊழியத்தை ஆண்டவரே நீர் மேல் மேலும் பெருக செய்யணுமா ஜெபிக்கிறேன். ஒரு பெரிய ஆத்துமா அறுவடை நாங்கள் பார்க்க உதவி செய்யுங்கப்பா. எல்லாரும் கண்ணின் மணி போல காத்துக்கொள்ளுங்க. இதனால காணிக்கைகள் மூலமாகவும் தசமமாகும் மூலமாக இந்த ஊழியத்தை தாங்குகிற எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. பேங்க் டிரான்ஸ்ஃபர் வழியாக
ஆன்லைன் வழியாக கூகுள் பே, போன்பே, பேடிஎம் மூலமாக ஆண்டவரே கர்த்தாவே இந்த ஊழியத்தை தாங்குகிற எல்லா பிள்ளைகளை ஆண்டவரே இந்த நாளிலே கரத்தில் எடுத்து ஆசீர்வதிங்க. ஆண்டவர் எந்த நிலைமையில விதைக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறேன். 100 மடங்கு அந்த பிள்ளைகள் பலனை பார்க்கட்டும் அப்பா. எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமா இருங்க. இன்று நடக்கிற விமன்ஸ் பிரேயர்ல வந்து பங்கு பெறுங்க. ஃப்ரைடே நடக்கிற ஃபாஸ்டிங் பிரேயர்ல வந்து பங்கு பெறுங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.